நல்ல கூட்டம். கூட்டத்தெல்லாம் நான் இது பண்ணல. இன்னும் சுருக்கமா சொல்லப்போனா மற்ற கட்சியினர், மற்ற ஆட்சியாளர்களுக்கு, எதிர்க்கட்சியில இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு 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 "என்னப்பா இவ்வளோ கூட்டம் சேருதே!" அப்படின்றத கூர்ந்து கவனிக்கும். அதுதான் அரசியல். அதை கூர்ந்து கவனிப்பாங்க. அத பார்த்து கீழ லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பதற்றம், ஒரு பயம் கூட வரும். அதுலலாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா, இதனுடைய எதிர்வினை என்னன்னு பாருங்க. எத்தனை பேர் ஃப்ளைட்டுக்கு போறவங்க ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணியிருப்பாங்க. விமான நிலையத்திலருந்து வெளியில வராம ஐயா சிதம்பரமே பாதிக்கப்பட்டிருக்காரு. சிதம்பரம் யாரு? முன்னாள் நிதி அமைச்சர். அது ஒரு வாட்டிலாம் கிடையாது. 2, 3 வாட்டி இருந்து அமைச்சரவையில இருந்தவரு, இன்னைக்கு இந்திய திருநாட்டுல ஒரு பெரிய அரசியல் புள்ளி. அவரே மாட்டிக்கிட்டாரு. முன்னாள் அமித்ஷா. முன்னாள் அமித்ஷா கரெக்டான வார்த்தை. அவரே மாட்டிக்கிட்டாரு. அப்ப அவருக்கே இந்த நிலைமைனா, மத்த பேர் சாமானிய நிலைமை. அதாவது அவர் வந்து கார் வச்சிருக்காரு. அவரு கார் போகுதுன்னா, சிதம்பரம் மாட்டிக்கிட்டாருன்னா, வயர்லெஸ்ல வாக்கி டாக்கில வாங்கி வழிய கிளியர் பண்ணி குடுப்பாங்க. இன்னொன்னு இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு. அவருக்கே வழிய பிரிச்சு விட முடியாம, அந்த மாரி ஒரு சூழ்நிலை போக்குவரத்து. அப்போ பஸ் புடிச்சு போறவங்க, ஷேர் ஆட்டோ புடிச்சு போறவங்க, இன்னொரு ஒரு காணொளி பார்த்தேன். ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. அவங்க வீட்ல வந்து அவங்க தகப்பனாரு. அவரோட அந்த இறந்த செய்திக்கு வந்து அவர் துபாய்ல இருந்து வந்திருக்கிறாராம். போய் பார்க்கறதுக்கு ஏர்போர்ட்லேருந்து வெளியில வராங்க. 3 மணி நேரம் ஏர்போர்ட்லயே மாட்டியிருக்காரு. அதாவது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அரசியல்ல இருக்கிறவங்க. நம்ம வந்து ரோட் ஷோ போறோம், நம்ம பொதுக்கூட்டம் போறோம். நான் சொல்றது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். ரோட் ஷோ போறோம், பொதுக்கூட்டம் போடுறோம்ன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. விளம்பரம் பண்றீங்க, ட்ரோன் ஷாட்லாம் பண்றீங்க, லைவ் போடுறீங்க. சாமானியனோட பிரச்சனை. யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த அந்த தகப்பனார போயி அந்த சிதை என்பது சில மணி நேரம் தான் வைக்க முடியும். 1 நாள், 2 நாள் கூட்ட முடியாது. அந்த கடைசி ஞாபகம், கடைசி நேரத்தில அந்த அப்பாவோட முகத்த பார்க்கணும், பேசணும். அது சிதை நமக்கு மத்தவங்களுக்கு, அவருக்கு தகப்பனார். பேசணும், அவர் பார்க்கணும், மத்தவங்களலாம் விசாரிக்கணும், துக்கத்த அப்படி இருக்கிற ஒரு 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 மகனுக்கு, நீங்க விஜய் அவர்கள் குடுத்த பரிசு என்ன? இது 1. 2வது குழந்தைய கூட்டு வந்திருக்காரு. அவரோட பெண் குழந்தைய. பெண்ணா ஒரு 20, 25 வயசு இருக்கும் போல. அப்பாவும் மகளும் வராங்க. மகள் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கிறாரு சொல்லிட்டு, அப்பா என்ன பண்ணாரு, திடீர்னு கடக்கும்போது அவருக்கு கால் உடைஞ்சு போச்சு. எலும்பு. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களா கடந்து போலாம். ஆனா இங்க வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு சில பெண்மணிகள்லாம் பையில வந்து கூடைய வச்சுக்கிட்டு 3 கிலோமீட்டர் நாங்க நடந்து வரோன்றாங்க. இப்போ 3 கிலோமீட்டர் நடந்து வந்தோம்னா உடம்பு அடிச்சு போட்டு போன மாரி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா காலி பண்ணிட்டீங்களா திருச்சியில? பொதுமக்களோட திருச்சி வந்து வாக்காளர் பட்டியல்ல பார்த்தீங்கன்னா 2,25,000 லட்சம், 2,80,000, 3,00,000 இந்த மாரி தொகுதிகள்லாம் இருக்கு. சராசரியா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்தா 3,00,000 பேர் இருப்பாங்க. 9 சட்டமன்ற தொகுதி. அங்கேயே திருச்சியே 30,00,000 பேர் இருக்கிறாங்க. கூட நீங்க அரியலூர், பெரம்பலூர். அப்போ ஒரு 40,00,000 பேரோட வாழ்க்கை நாள்ல ஒரு நாள கஷ்டத்த படுத்திட்டீங்கல்ல.